சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். வணக்கம், செய்தி சுருக்கம். டிட்வா யூ-டர்ன், இது லிஸ்ட்லயே இல்ல. சென்னையில் விடாது அடிக்கும் மழை, மேலும் 2 நாட்கள் ஊற்றும் லிஸ்டில் எந்தெந்த ஊர்கள்? சென்னை அருகே வலுவிழந்த நிலையில் மையம் கொண்டிருக்கும் டிட்வா புயல் காரணமாக இன்றும் கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அதன் அறிக்கை: நேற்று வட தமிழகம், புதுச்சேரி, தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை ஒட்டியபடி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துவிட்டது. இன்று காலையில் சென்னையில் இருந்து தென்கிழக்கே 40 கிலோமீட்டர் தூரத்திலும், புதுச்சேரியிலிருந்து வடகிழக்கில் 140 கிலோமீட்டர் தூரத்திலும் மையம் கொண்டிருந்தது. அப்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மைய பகுதிக்கும் தமிழக கடலோர பகுதிக்குமான குறைந்தபட்ச இடைவெளி 25 கிலோமீட்டராக இருந்தது. இது மெதுவாக தென்கிழக்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம், புதுச்சேரியை நோக்கி வரும். அடுத்த 12 மணி நேரத்துக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்கும். அதற்கடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும். இந்த வானிலை மாற்றம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழை நீடிக்கும். குறிப்பாக இன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழை கொட்டி தீர்க்கும். இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 215 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகக்கூடும். அதே நேரம் வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நீலகிரி, ஈரோடு, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மதியத்துடன் முடிந்த 24 மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக சென்னை எண்ணூரில் 260 மில்லிமீட்டர், பாரிஸ் கார்னரில் 250 மில்லிமீட்டர், ஐஸ் ஹவுஸில் 220 மில்லிமீட்டர், மணலி, பொன்னேரியில் 210 மில்லிமீட்டர், பேசின் பிரிட்ஜ், சென்னை கலெக்டர் ஆபீஸ், பெரம்பூரில் 200 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வீடுகளை சூழ்ந்த வெள்ளம் 2 நாளாக வடியாததால் அவதி, வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவிப்பு. சென்னையில் பெய்த கனமழை காரணமாக வேளச்சேரியில் மகாத்மா காந்தி நகர், பிள்ளையார் கோயில் தெரு உள்ளிட்ட பல இடங்களில் 2 நாட்களாக வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணி நடக்கிறது. 2 நாட்களாகியும் மழை நீரை வெளியேற்ற முடியாததால் மக்கள் வெளியே வர முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட நூம்பல் பிரதான சாலை குண்டும் குழியுமாக இருக்கிறது. தற்போது பெய்த கனமழையில் இந்த ரோடு வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதால் பள்ளங்கள் இருப்பது தெரியாமல் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமம் அடைகின்றனர். பல ஆண்டுகளாக இதே நிலைதான் தொடர்கிறது என்றாலும் தீர்வு காணப்படவில்லை. SIR பற்றி பார்லியில் விவாதம், மத்திய அரசு தேதி அறிவிப்பு. பீகாரை தொடர்ந்து தமிழகம் உட்பட நாட்டின் 12 மாநிலங்களில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடந்து வருகிறது. இதற்கு காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. போலி வாக்காளர்கள், இரட்டை பதிவு, இறந்தோர் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கவே இந்த நடவடிக்கை என தேர்தல் கமிஷன் தெளிவுபடுத்தியுள்ளது. இதை ஏற்க மறுக்கும் எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த பிரச்சினையை எழுப்ப திட்டமிட்டன. அதன்படி நேற்று பார்லிமெண்ட் கூடியதும் இந்த பிரச்சினையை முன்வைத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் நேற்று நாள் முழுதும் லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது.
இன்றும் பார்லிமெண்ட் வாசலில் அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லோக்சபாவில் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட முயன்ற அமளியில் ஈடுபட்டனர். எஸ்ஐஆர் குறித்து அரசு விவாதிக்க தயாராக இருப்பதாக பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அதை ஏற்க மறுத்ததால் இன்றும் லோக்சபா நாள் முழுதும் ஒத்திவைக்கப்பட்டது. எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக ராஜ்யசபாவிலும் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வரும் 9 மற்றும் 10ஆம் தேதி எஸ்ஐஆர் விவகாரம் குறித்து விவாதிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. 9ஆம் தேதி விவாதமும் 10ஆம் தேதி எஸ்ஐஆர் மற்றும் தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்து மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அதற்கான பதிலும் அளிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனி கட்சி துவங்குகிறார் அண்ணாமலை, எண்டு கார்டு போட்ட நாகேந்திரன். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில்தான் கூட்டணி, அவர் தலைமையில்தான் ஆட்சி நடக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரா என்ற கேள்விக்கும் அவர் பதில் அளித்தார். நேற்று டிடிவி ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதிமுக பலவீனமா இருக்கு, ரெட்டையில பலவீனமா இருக்கு, எடப்பாடிக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்ல, திமுக எதிர்க்கிற கேப்பபிலிட்டி இல்ல. ஸோ விஜய் நல்ல கூட்டணி அமைக்கிற பட்சத்தில் அது வலுவான போட்டியா இருக்குன்ற வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ என்ன நினைக்கிறீங்க? திமுக வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிறது தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப சொல்றேன், நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. கண்ணு முன்னால் நடக்கிறத வச்சுதான். கண்ணு முன்னால் ஒரு கவுன்சிலர் கூட இல்லையா உங்களுக்கு? ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. ஒரு சார் 50 ஆண்டு அரசியல் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்கிட்ட தான் போயிருக்காரு. இப்போ சார் சில இடங்களில் துரியோதனன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சேராத இடங்களில் சேர்ந்தால் என்ன நடக்கும்? தோல்வி தான் நடக்கும். அதனால் நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கிடுங்க, உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. இன்னும் தேர்தலுக்கு பல வருஷம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் தான். ஆனால் வெகு விரைவில் நிறைய மாற்றங்கள் மக்கள் மனசில் வந்திருக்கு. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. நீங்கள் நினைக்கிறது கேட்குற கேள்விக்கு மாறான செய்திகள் பீகார் மாதிரி வந்து சேரும். திமுக எதிர்ப்பு ஓட்டு பிரியுமா பிரியாவே திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டெல்லாம் எங்களுக்கு தான் வரும். நாங்கள் தானே சார் ஆண்ட கட்சி. எங்கள்கிட்ட யார் போகிறாங்க? ஒரு ஆள் தினகரன், ஓபிஎஸ். தினகரன் எங்களுக்கு போன சட்டமன்றத்தில் எங்கள் கூட இல்லையே. போன சட்டமன்றத்தில் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் எங்கள்கிட்ட கூட இல்லையே. அவர் இப்போ எங்கே போயிருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது தவறு தானே? இல்லை, போன சட்டமன்றத்தில் அவர் இல்லை, எங்கள் கூட இல்லை. இப்போ கூட தினகரன் அவர்கள் நட்பின் ரீதியாக பாஜக எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் என்டிஏ கூட்டணியில் அழைக்கிறதுக்கு யாரும் பேசலைன்னு சார், நட்பு ரீதியாக நான் திமுக கூட பேசிட்டு தரேன். நட்பில் நேற்று கூட கூட்டணி யாருமே அழைக்கலன்னு சொல்றாரு. வெளியே போயிட்டார் சார். அதுபோல் நம்ம எப்படி அழைக்கலாம்? கூட்டணிக்கு வாரோன்றது இன்னும் யாருமே குறிப்பிட்ட கட்சியில் இப்போ கூட்டணி தான் வச்சு ஜெயிக்கணுங்கிறது இது வரைக்கும் நடந்திருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் கூட்டணியை மட்டும் வச்சு ஆட்சி முடியும்னு எந்த தேர்தலில் நீங்கள் சொல்லுங்கள் பாருங்கள். 2011 யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க, யார் ஜெயித்தாங்க? 1980 எத்தனை பேர் கூட்டணி வச்சாங்க? எம்ஜிஆர் எப்படி ஜெயித்தார்? 80 வரலாறு சொன்னால் உங்களுக்கு தெரியாது. இப்போ 1980 பார்த்தீங்கன்னா நிறைய காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கலை. 96 அம்மா காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கலை, பெருங்கூட்டணி ஜெயிக்கலை. நிறைய உதாரணம் இருக்குது. அதனால் நீங்கள் 2011 கூட்டணியை வச்சு மட்டும் சொல்லுங்கள். கேட்டு கேளுங்க. ஒரே ஒரு கோரிக்கைங்க, அண்ணாந்த சமூக வலைதளங்கள் பரவிட்டு தனிக்கட்சி ஆரம்பிக்க சமூக வலைதளத்தில் பரவிட்டு. மதிப்புக்கு அண்ணாமலை அவர்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்க, கட்சியுடைய மாநில தலைவராக இருக்காங்க. நான் இன்றைக்கி மாநில தலைவராக இருக்கேன், நாளைக்கு நான் மாநில தலைவர் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காண்டி நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், அவரும் ஆரம்பிக்க மாட்டார். சார், ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவராக இருக்கீங்க, பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிறீங்க. இப்போ ஒரே சவாலான விஷயம், நிறையா பேர் வெளியில் போகிறது காரணம் எடப்பாடி வேணான்னு சொல்கிறது தான். அந்த எடப்பாடி வேணாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் தலைமைக்கு முன்னெடுத்து செல்வீங்களா? எடப்பாடி வேணான்ற ஒரு விஷயம் நீங்கள் முன் வைப்பீங்களா? வாய்ப்பு இருக்கா? யாரும் வேண்டாம், எடப்பாடி வேணாம், எடப்பாடினால தான் பல்வேறு பிரச்சனை கூட்டணி பலம் பெறாமல் இருக்கு. நீங்கள் கேட்குற கேள்வியே சரி, ஒட்டுமொத்தத்திலே சரியில்லை. அந்த தலைமையை மாற்றிட்டால் அது ஒற்றுமை இணையுன்றாங்களா? அவர் தலைமையில் எங்கள் கூட்டணியே கொண்டு வருவோம், ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்கிறோம். என்ன பிரச்சனையில் இருந்தாலும் அவர் தான் உங்களுக்கு. எடப்பாடி மாற்றம் இல்லை, உறுதியாக இருக்கணும். ஆனால் ஒரு எம்பி என்ன சொல்றாருன்னா கலவர பூமியை மாற்ற பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை அந்த கலவரத்தை அவர் தூண்ட பார்க்குறாரான்னு எனக்கு தெரியல.
கலவரத்தை தூண்டக்கூடிய கதாநாயகனே அவர் இருப்பாராங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. இதில் ஏதாவது கலவரம் நடந்தால் சு வெங்கடேசன் தான் போடுறோம். அது மட்டும் இல்லை, இது வந்து அவரவர்கள் சார்ந்த சமயத்தை பொருத்தமான விஷயம். அவங்க நீதிமன்றத்துக்கு போய் தீபம் ஏற்றணுங்கிறாங்க. இது ஆண்டாண்டு காலங்காலமாக உள்ள ஒரு செயல். அதில் சில இடர்பாடு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ நீதிமன்றத்தில் வந்து அதை வந்து இப்போ திருப்பி தீபம் ஏற்றலாங்கிறாங்க. இதில் ஏற்றுறதுல யாருக்கு எதுவும் சங்கடம் இருக்கா? இல்லை, நான் கேட்குற கேள்வி, இதில் தீபம் ஏற்றுறதுனால சு வெங்கடேசனுக்கோ அவங்க குடும்பத்திற்கோ அல்ல அவங்க சார்ந்த கட்சிக்கோ எதுவும் பிரச்சனை இருக்கா? இருந்தால் சொல்லுங்கள். அது தப்புன்னா தப்பு மாற்று. பொது அமைதிக்கு தான் சார் பிரச்சனை. இதுவரைக்கும் இல்லாத நடைமுறையில் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க சார். அது இப்போ என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா, ஜட்ஜி வந்து ஏற்றுங்கன்னு சொல்லி கோயிலுக்கு ஆர்டர் போடுறாரு. தடையில்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்லை, ஏற்றுங்கன்னு சொல்கிறாரு நேரடியாக. அதில் என்ன தப்பு? அதாவது ஒரு அரசாங்கம் வந்து அதை தடை பண்ணி வச்சிருக்கு, நீதிமன்றத்துக்கு போகிறோம், அவங்க வந்து ஏற்றலான்னு சொன்னால் அதில் என்ன உங்களுக்கு வருத்தம் இருக்குது? அதில் என்ன வருத்தம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். விஜயின் ரோட் ஷோ கைவிரித்தது புதுச்சேரி. ரோட் ஷோவுக்கு பதில் மாற்று ஐடியா தந்த அரசு. தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி தவிக தலைவர் விஜய் தமிழகத்தில் பிரச்சாரத்தை தொடங்கி மக்களை சந்தித்து வந்தார். கடந்த செப்டம்பரில் கரூர் நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் பலியானதால் விஜயின் சுற்றுப்பயணம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கரூர் சம்பவம் பற்றி சிபிஐ விசாரித்து வருகிறது. இச்சூழலில் கடந்த மாதம் சேலத்தில் விஜய் பிரச்சாரத்திற்கு தவிக அனுமதி கேட்டது. ஆனால் போலீசார் மறுத்துவிட்டனர். தமிழக அரசு கெடுபிடி காட்டுவதால் புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்த விஜய் முடிவு செய்தார். வரும் 5ஆம் தேதி காலாப்பட்டில் முதல் கன்னியாகோவில் வரை ரோட் ஷோ நடத்தி பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டார். இதற்கு அனுமதி பெற தவிக நிர்வாகிகள் புதுச்சேரி டிஜிபி அலுவலகத்துக்கு நடையாய் நடந்தனர். முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தும் அனுமதி கோரி முறையிட்டனர். ஆனால் கரூர் சம்பவத்தின் தாக்கம் காரணமாக அனுமதி கிடைப்பதில் இழுபறி நீடித்து வந்தது. முதல்வர் ரங்கசாமி காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். தவிக நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனாவும் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின் பேசிய டிஐஜி சத்யசுந்தரம், விஜயின் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்கவில்லை என்றார். ஓபன் மீட்டிங் வச்சுக்க சொல்லி அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கு. ரோட் ஷோவுக்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணல. ஏரியா கேட்டிருக்காங்களா சார்? இல்ல, நம்ம சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கோம். ஆமா, இவ்வளவு சீக்கிரம் எப்படி வைக்க முடியும்? அதான் அவங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம டிலே பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம ரெக்கமெண்ட் பண்ண. சிவகுமாருக்கு முதல்வர் பதவி, சித்தராமையா ஓபன் டாக். கர்நாடக அரசியலில் சலசலப்பு. கர்நாடகாவில் 2023 நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. முதல்வராக சித்தராமையா பதவியேற்றார். கட்சியின் வெற்றிக்கு சிவகுமாரின் பங்களிப்பே முக்கிய காரணம் என அவரது ஆதரவாளர்கள் அப்போதே கோஷம் எழுப்பினர். சிவாதான் முதல்வராக வேண்டும் என்றனர். எனினும் காங்கிரஸ் மேலிட செல்வாக்கை பயன்படுத்தி சித்து முதல்வரானார், சிவா துணை முதல்வரானார். 2.5 ஆண்டுக்கு பின் சிவாவின் கைக்கு அதிகாரம் வரும் என அவரது ஆதரவாளர்கள் நம்பியிருந்தனர். தற்போது 2.5 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் சிவா முதல்வராக வேண்டும் என்ற கோஷம் மீண்டும் வலுத்துள்ளது. முதல்வர் பதவி விவகாரத்தில் சித்து, சிவா இடையே நீண்ட நாட்களாக பனிப்போர் நிலவி வரும் நிலையில் கடந்த சனிக்கிழமை சிவாவை காலை உணவு சாப்பிட சித்து தன் வீட்டிற்கு அழைத்தார். முதல்வர் வீட்டில் துணை முதல்வருக்கு விருந்தளிக்கப்பட்டது. அப்போது முதல்வர் பதவி விவகாரம் குறித்து இருவரும் பேசியதாக தகவல் வெளியானது. எனினும் விருந்து சாப்பிட்டு முடித்ததும் சித்து, சிவா இருவரும் கூட்டாக பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்த்தினர். எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல், 2028 சட்டசபை தேர்தல் பற்றி விவாதித்ததாகவும் முதல்வர் பதவியில் இப்போதைக்கு மாற்றம் இல்லை என்றும் சித்தராமையா கூறினார். சிவகுமாரும் இதை ஆமோதித்து விடைபெற்றார். இந்நிலையில் சிவா வீட்டில் சித்தராமையாவுக்கு இன்று விருந்தளிக்கப்பட்டது. இன்றும் இருவரும் அரசியல் நிலவரம் குறித்து பேசினர். பின் கூட்டாக பேட்டி அளித்தனர். அப்போது பேசிய சித்தராமையா, நானும் சிவாவும் இணைந்து பயணிப்போம். எங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை. மாநில அரசை வழிநடத்துவது, அரசியல் சவால்களை எதிர்கொள்வது பற்றி ஆலோசித்தோம். முதல்வர் யார் என்பது பற்றி கட்சியின் மேலிடம்தான் முடிவு செய்யும். கட்சி மேலிடம் முடிவு செய்யும் போது சிவா முதல்வர் ஆவார் என்றார்.
3 நாட்களுக்கு முன் சித்தராமையா பேசிய விதத்திற்கும் இன்று பேசிய விதத்திற்கும் சற்று வித்தியாசம் இருப்பதாக கர்நாடக அரசியலில் பேசப்படுகிறது. இதுவரை முதல்வர் பதவியில் மாற்றம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என பேசி வந்த சித்து தற்போது முதல் முறையாக மேலிடம் முடிவு செய்யும் நேரத்தில் சிவா முதல்வர் ஆவார் என கூறியுள்ளார். அதுவும் அவராக கூறவில்லை. பத்திரிகையாளர் ஒருவர் சிவா எப்போது முதல்வராவார் என கேட்க மேலிடம் முடிவு செய்யும் நேரத்தில் அது நடக்கும் என பட்டும் படாமல் பதிலளித்து சென்றார். முதல்வர் துணை முதல்வர் இடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என இருவரும் தொடர்ந்து கூறினாலும் இருவரும் அடுத்தடுத்து விருந்தளித்து அரசியல் பேசியது மாநில அரசியலில் சலசலப்பு அடங்காததை குறிப்பதாகவே அரசியல் வட்டாரங்களில் பேச்சு எழுந்துள்ளது. Myself and D.K. Shivakumar, we were united. We unitedly run the government. In the future also, we will run the government unitedly. High Command has to take a decision on this. High Command ಹೇಳಿದಾಗ கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை, போலீஸ் மீது நம்பிக்கை போயிடும், சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு அப்பீல். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்தார். பல ஆயிரக்கணக்கான மக்கள் விஜயை பார்க்க வந்தனர். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பெண்கள், குழந்தைகள் உள்பட 41 பேர் இறந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழக அரசு நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைத்தது. சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. தவிக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அக்கட்சி சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது. அத்துடன் சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க குழுவும் அமைக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியிருந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் முதல் தவிக நிர்வாகிகள் வரை 80 பேரிடம் இதுவரை விசாரணை நடந்து முடிந்திருக்கிறது. இந்நிலையில் சிபிஐ விசாரணையை ரத்து செய்ய கோரி தமிழக அரசின் உள்துறை கூடுதல் செயலாளர் மனுராஜ் சுப்ரீம் கோர்ட்டில் சிறப்பு மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தமிழக அரசு கூறியிருப்பதாவது: கரூர் நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது தவறு. சிபிஐ விசாரணை கோரிய மனுக்களின் சட்ட தகுதிகளை விசாரிக்காமல் அவசர கதியில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தமிழக அரசு வாதங்களை முன்வைக்க போதிய வாய்ப்பும் வழங்கப்படவில்லை. சட்டம் ஒழுங்கு என்பது மாநில பட்டியலில் உள்ளது. மனுதாரர்களின் குற்றச்சாட்டுகள் முழுக்க முழுக்க ஆதாரமில்லாதவை. கரூர் சம்பவம் குறித்த மாநில போலீசாரின் சிறப்பு புலனாய்வு விசாரணையில் எந்த குறைபாடும் நிரூபிக்கப்படவில்லை. அந்த சம்பவம் பற்றி அரசு உயரதிகாரிகள் பேட்டியளித்ததை காரணம் காட்டி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது தவறானது. இதுபோன்ற பேரிடர் சம்பவத்தின் போது மக்களுக்கு விளக்கம் அளிக்க அதிகாரிகள் கடமைப்பட்டுள்ளனர். தமிழக போலீஸ் துறையின் மூத்த அதிகாரிகளை கொண்டு பாரபட்சமற்ற எஸ்ஐடி விசாரணை நடந்த சமயத்தில் அந்த விசாரணையை நிறுத்திவிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது சரியில்லை. அது மாநில போலீஸ் மீதான மக்களின் பொது நம்பிக்கையை குறைத்துவிடும். எனவே இந்த சிறப்பு மனுவை விசாரித்து சிபிஐ விசாரணையை ரத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே நடந்த மாநில அரசின் சிறப்பு புலனாய்வு விசாரணை தொடர அனுமதிக்க வேண்டும். சிபிஐ விசாரணை கோரிய மனுவை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என தமிழக அரசின் மனுவில் கூறப்பட்டுள்ளது. சஞ்சார் சாத்தி ஆப் கட்டாயம் கிடையாது, மத்திய அரசு விளக்கம். மக்கள் பயன்படுத்தும் ஸ்மார்ட் போன்கள் தொலைந்து போனால் அதை எளிதில் கண்டறியவும், அதில் உள்ள தரவுகளை தவறான வகையில் யாரும் பயன்படுத்தாமல் இருப்பதை தடுக்கவும், சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து புகார் அளிக்கவும் வசதியாக சஞ்சார் சாத்தி என்ற புதிய ஆப் ஒன்றை மத்திய தொலைத்தொடர்பு நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இந்தியாவில் விற்பனைக்காக தயாரிக்கப்படும் புதிய மொபைல் போன்களின் இந்த ஆப்பை முன்கூட்டியே இன்ஸ்டால் செய்திருக்க வேண்டும். வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவில் விற்பனைக்கு வரும் போன்களிலும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் செய்திருக்க வேண்டும். ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வந்துள்ள போன்களில் சாப்ட்வேர் அப்டேட் ஆப்ஷனின் போது இந்த செயலியை இன்ஸ்டால் செய்யவும் மத்திய அரசு உத்தரவிட்டது. இதன் மூலம் மக்கள் சைபர் கிரைம்களில் சிக்குவது குறைக்கப்படும். இந்த செயலியை பயன்படுத்தி 11 மாதங்களில் 7 லட்சம் பேர் தங்கள் தொலைந்து போன போன்களை கண்டறிந்துள்ளதாகவும், போன்களை தொலைத்த 42 லட்சம் பேர் அதில் உள்ள விவரங்களை முடக்கியுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
இந்நிலையில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மக்களை உளவு பார்க்கவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக இன்று பார்லிமெண்ட் வளாகத்தில் எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பி பிரியங்கா சஞ்சார் சாத்தி ஆப் பற்றிய மத்திய அரசின் நடவடிக்கைக்கு பகிரங்க எதிர்ப்பு தெரிவித்தார். இதுகுறித்து மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா விளக்கம் அளித்துள்ளார். சஞ்சார் சாத்தி ஆப் யாரையும் உளவு பார்ப்பதற்கு அல்ல, அது பயன்பாட்டாளர்களின் பாதுகாப்பு நலனுக்கானது. இதன் மூலம் சைபர் கிரைம் பற்றி மக்கள் எளிதாக புகார் பதிவு செய்யலாம், தங்களுக்கு வரும் ஸ்பாம் அழைப்புகள் பற்றி பதிவு செய்யலாம். மேலும் அரசின் இந்த நடவடிக்கை யாரையும் கட்டாயப்படுத்துவதல்ல. வாடிக்கையாளர்கள் விரும்பினால் தங்கள் மொபைலில் இந்த ஆப்பை வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் அதை செயல்படுத்தாமலே இருக்கலாம், அதை டெலிட் கூட செய்துவிடலாம். இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் உள்நோக்கத்துடன் தவறான தகவலை பரப்பி வருகின்றனர் என அமைச்சர் கூறினார். जिसके आधार पर हर एक उपभोक्ता अपनी सुरक्षा अपने हाथों से कर पाता है, ये जन भागीदारी का एक कदम है. इसमें लोगों को ऑब्जेक्शन नहीं, लोगों को स्वागत करना चाहिए. इसके आधार पर जब आप मोबाइल फ़ोन खरीदते हो, उसके आधार पर IMEI नंबर फेक है कि जेन्युइन है, उसका रिकग्निशन आप संचार साथी ऐप के आधार पर कर सकते हो. आज तक संचार साथी पोर्टल के 20 करोड़ डाउनलोड हुए हैं.